இஸ்ரேலோட நெத்தன்யாவில் கார் வெடிப்பானது இடம்பெற்ற ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கார். இது ஒரு கொலை முயற்சியாக இருக்கலாம் என்று இஸ்ரேலோட போலீசார் சொல்லியிருக்காங்க. ஆனால் இறந்தவரோட தகவல்களை இஸ்ரேலோட போலீஸாக இருக்கட்டும், இஸ்ரேலோட ஊடகமாக இருக்கட்டும் வெளிவிடையில. இதே நேரத்தில் சோசியல் மீடியாவில் இதனை பற்றி பல கருத்துக்களை முன்வைச்சு கொண்டு இருக்கிறார்கள். ஈரானோட உளவுத்துறை தான் இஸ்ரேலோட முக்கியமான அதிகாரி அல்லது இஸ்ரேலோட உளவு அமைப்பான மொசாட்டினுடைய முக்கியமான அதிகாரியை கொலை பண்ணி இருக்கிறார்கள் என்றும், சிரியாவில் வச்சு ஈரானோட மிலிட்டரி கமாண்டரை இஸ்ரேலானது கொலை பண்ணியதுக்கு ஈரான் கொடுத்த பதிலடி தான் இது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதனைத்துமே உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருக்கு. இந்த கார் வெடிப்பானது ஒரு விபத்தாக கூட இருக்கலாம். ஆகவே இதனை பற்றிய ஒபிசலான தகவல்கள் வெளியே வரும்போதுதான் அதனை உறுதிப்படுத்த முடியும். இதே நேரத்தில் கமாசன போராளிகள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்ததில் இருந்து இப்போ வரையும் இஸ்ரேலோட தாக்குதலால 21,000க்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 54,000க்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் இஸ்ரேல் ஆனது காசா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு எதிரான தாக்குதலை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், அமெரிக்காவோட அரசாங்கமானது இஸ்ரேலுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்து, இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து, காசாவினுடைய குழந்தைகளோட இரத்தத்தால் தங்களுடைய கைகளை கரையாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றும், ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணி நடவடிக்கையில் ஈடுபடுவதை நாங்கள் பாராட்டுகிறோம் என்றும் கமாசின போராளிகள் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். காசா பகுதியில் நடக்கின்ற போரானது பல பேருடைய மனதை பாதிச்சிருக்கென்றே சொல்ல முடியும். அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள், சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இரு தரப்புக்கு இடையில தான் போரானது இடம்பெற்று கொண்டு இருக்கு. ஆகவே இந்த இரண்டு தரப்புகள் மட்டுமே சண்டை போட்டா பரவாயில்லை. ஆனால் இடையில இருக்கின்ற அப்பாவி பொதுமக்களை இஸ்ரேலானது கொலை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இஸ்ரேலானது கமாசுக்கு எதிரான போரை செய்கிறார்களா அல்லது அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரான போரை செய்கிறார்களா என்ற ஒரு கேள்வியானது உங்களுக்கு எழும்பி இருக்கும். அதுக்கான பதில் என்ன என்பதும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காசா பகுதியில் நடக்கின்ற போரானது, அதாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது போரினுடைய கொடூரமான பக்கத்தை அனைவருக்குமே வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றே சொல்ல முடியும். வழிகாட்டி இருக்கு, இப்போதும் வழிகாட்டி கொண்டே இருக்கு. இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான போரை பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள். அப்போதுதான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போலாம். லெபனான்ல இருக்கின்ற ஒரு வீட்டின் மீது இஸ்ரேல் ஆனது ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணி இருக்கிறார்கள். இந்த தாக்குதலால் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் 2 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் ஹிஸ்புல்லா அமைப்பானது இஸ்ரேலோட போர்டர் பகுதியில் கடுமையான தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இதே நேரத்தில் கமாசின போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டதால் காயமடைந்த இஸ்ரேலோட ராணுவ வீரர்களை ஹெலிகாப்டர் மூலம் ஜெருசலத்தில் இருக்கின்ற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வருவதற்கான வீடியோஸும் வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமாசின போராளிகள் இஸ்ரேலோட டேங்களை குறிவைத்து தாக்குவதற்கான புட்டேச்சம், ஹிஸ்புல்லா அமைப்பானது இஸ்ரேலோட ராணுவ வீரர்களை குறிவைத்து தாக்குவதற்கான புட்டேச்சம் வெளியே வந்திருக்கு. அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் கட்டாரோட பிரசிடண்டோட போன்கோல் வழியா பேசியிருக்கார். இதன்போது கமாசிட்ட இருக்கின்ற அமெரிக்காவோட பணி கைதிகள் உட்பட மீது இருக்கிற அனைத்து பணி கைதிகளை மீட்பதை பற்றியும், காசா பகுதிக்கு கொடுக்கின்ற மனிதாபிமான உதவிகளை அதிகரிப்பதை பற்றியும், அதனை இலகுபடுத்துவதை பற்றியும் பேசி இருக்கிறார்கள். இதுல அமெரிக்காவுக்கு கமாசிட்ட இருக்கிற தங்க நாட்டு பணி கைதிகள் மேல அக்கறையானது இருக்கா என்ற ஒரு கேள்வியானது எழும்பி இருக்கு. ஏனென்றால் அமெரிக்காவானது கமாசிட்ட இருக்கின்ற அமெரிக்காவோட பணி கைதிகளை மீட்பதற்கான நடவடிக்கையை ரொம்பவே சுலோவாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். கமாஸ் தரப்பில் இருந்து காசா பகுதி மீது இஸ்ரேல் செய்கின்ற போரை முழுமையாக நிரந்தரமாக நிறுத்தினால் மட்டும்தான் பணி கைதிகளை முழுமையாக விடுதலை செய்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆகவே அமெரிக்காவானது தங்களுடைய நாட்டு பணி கைதிகளை மீட்கணும் என்று நினைச்சிருந்தால் இஸ்ரேலுக்கு அழுத்தங்களை கொடுத்து காசா பகுதி மீது செய்கின்ற தாக்குதலை நிறுத்த வச்சு இந்த போருக்கு நிரந்தரமான ஒரு முடிவை கட்டி தங்களுடைய பணி கைதிகளை மீட்டிருப்பார்கள். ஆனால் அமெரிக்கா அதனை மாதிரி எதனையுமே செய்யல. இதுல இருந்து அமெரிக்காவுக்கு தங்க நாட்டு பணி கைதிகள் மேல் அக்கறையானது இருக்கா என்ற கேள்வியானது பலர் மத்தியில் எழும்பி இருக்கு. நேற்றைய தினம் அமெரிக்காவானது ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் பயன்படுத்துகின்ற 3 ஃபெசிலிட்டிஸ் மீது தாக்குதலை நடத்தி, இந்த தாக்குதலானது ஈரான் ஆதரவு படைகள் அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் மீது செய்கின்ற தாக்குதலுக்கு இடைமறிப்பாக இருக்கும் என்று அமெரிக்க தரப்பிலிருந்து சொல்லியிருந்தார்கள். ஆனால் நேற்றைய வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன், அமெரிக்காவோட இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளங்கள் மீது பலமான தாக்குதலை செய்வார்கள் என்று. அதனை மாதிரி தான் இப்போது நடந்திருக்கு. ஈராக்கில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய அல் அசாத் ஏர்பேஸுக்கு அருகில் மிகப்பெரிய வெடிப்பானது இடம்பெற்றிருக்கு. இதுல இருந்து ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில
போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு என்பது தெளிவாக தெரியுது. ஏனென்றால் அமெரிக்கா செய்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளும் பதிலடி தாக்குதலை செய்திருக்கிறார்கள். இனி இதற்கு பதிலடி கொடுக்கிறேன் என்ற பெயரில் அமெரிக்காவும் ஈராக்கில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகளுக்கு எதிரான தாக்குதலை செய்வார்கள். போரில் இஸ்ரேலோட அடுத்த கட்ட நடவடிக்கை கொடுத்து இஸ்ரேலோட வார் கேபினெட்டில் கடுமையான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு. மேற்கு கரையில் பதட்டமானது அதிகரிச்சிருக்கு. காசா பகுதியில் இஸ்ரேல் செய்கின்ற தாக்குதலை உடனடியாக நிறுத்தணும் என்று சர்வதேச ரீதியாக இஸ்ரேலுக்கு அழுத்தமானது அதிகரிச்சிருக்கு. காசா பகுதியில் கமாசின போராளிகள் செய்கின்ற தாக்குதலால் இஸ்ரேலுக்கு அதிகமான இழப்புகளானது ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஏமனில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு வருகின்ற கப்பல்கள் மீது தாக்குதலை செய்கிறபடியால் இஸ்ரேலோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஹிஸ்புல்லா அமைப்பானது லெபனானோட போர்டரில் இருந்து இஸ்ரேலோட போர்டர் பகுதிக்கு நிறைய தாக்குதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய தாக்குதலை செய்வதற்கு பிளான் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படி நிறைய பிரச்சனைகளானது இஸ்ரேலுக்கு இருக்கின்றபடியால் இஸ்ரேலோட வார் கேபினெட்டில் அடுத்த முடிவானது, அடுத்த கட்ட நடவடிக்கையானது இஸ்ரேலோட இராணுவமானது எப்படியான அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவது என்பதற்கான முடிவுகளை எடுப்பதற்கான கடுமையான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கு. இப்படி இஸ்ரேலோட வார் கேபினெட்டில் கடுமையான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தும். கமாசின போராளிகளுக்கு ஆதரவாக, அதாவது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கட வழியாக இஸ்ரேலுக்கு வருகின்ற கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்துவதற்கு முக்கியமான காரணம் இஸ்ரேலோட பொருளாதாரமானது பாதிக்கப்பட்டு இதனால் இஸ்ரேல் காசா பகுதி மீது செய்கின்ற தாக்குதலை நிறுத்தணும் என்றதுக்காண்டித்தான். ஆகவே இஸ்ரேலோட பொருளாதாரம் பாதிக்கப்பட்டால் அது இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற போரிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி தான் இஸ்ரேலோட வார் கேபினெட்டில் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இஸ்ரேலுக்குள்ளேயே பிளவுகளானது ஏற்பட்டது என்றால் அது இஸ்ரேலோட அழிவுக்கு தான் முக்கியமான காரணமாக இருக்கும். இஸ்ரேல் காசா பகுதியில் செய்கின்ற போரில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய தோல்வியிலானது ஏற்படும். ஆகவே இப்போது இஸ்ரேலோட வார் கேபினெட்டில் கடுமையான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் என்பதுதான் பல வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. செங்கடல் வழியாக MSC யுனைடெட் என்ற கப்பலானது இஸ்ரேலுக்கு போய் கொண்டிருந்த போது கவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரிக்கை செய்தியை அந்த கப்பலுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். ஆனால் அந்த கப்பலானது அந்த செய்தியை கேட்கல. இதனால் கவுதி கிளர்ச்சியாளர்களோட அடுத்த டார்கெட்டாக அந்த கப்பலானது மாறி இருக்கு. அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு கேள்வியானது எழுப்பி இருக்கும், அமெரிக்கா தான் செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. ஆனால் அமெரிக்காவில் எத்தனை கப்பலுக்கு தான் பாதுகாப்பை கொடுக்க முடியும்? அமெரிக்காவால் அனைத்து கப்பலுக்கும் பாதுகாப்பை கொடுக்க முடியாது என்பது இதில் இருந்து தெளிவாக தெரிகின்றது. ஆனால் அமெரிக்காவானது செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்களை பாதுகாக்கணும் என்றதுக்காண்டித்தான் ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் என்ற ஒன்றை உருவாக்கி இருந்தார்கள். ஆகவே அதனை உருவாக்கின பிறகு செங்கடல் வழியாக போகின்ற கப்பல்கள் மீது கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலை நடத்தி இருப்பது அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தோல்வியாக கருதப்படுகின்றது. இதற்கு அமெரிக்கா அடுத்து என்ன செய்ய போறார்கள்? இப்படி அமெரிக்காவுக்கு தொடர்ந்து தோல்வியானது ஏற்பட்டு கொண்டிருக்கு. முதல்ல ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் மீது அங்கே இருக்கிற கிளர்ச்சி அமைப்புகள் தாக்குதலை நடத்தி அமெரிக்காவுக்கு தோல்வியை ஏற்படுத்தி இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து செங்கடல் வழியாக போன்ற கப்பல்களை பாதுகாக்கணும் என்றதுக்காண்டி அமெரிக்கா ஆபரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியனை உருவாக்கின பிறகு கவுதி கிளர்ச்சியாளர்கள் அந்த கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தி மிகப்பெரிய தோல்வியை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் அமெரிக்காவுக்கு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்த பிறகு நிறைய கெட்ட பெயர்களும் நிறைய தோல்விகளும் ஏற்பட்டு கொண்டிருக்கு. உலக வல்லரசு என்ற பதவியில் இருந்த அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்விகள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இதனால் உலக நாடுகளுக்கு அமெரிக்கா மேலே இருந்த மதிப்பாக இருக்கட்டும், அமெரிக்கா மேலே இருந்த பயமாக இருக்கட்டும், அதனைத்துமே குறிய ஆரம்பிச்சிருக்கென்றே சொல்ல முடியும். இனி அமெரிக்காவோட பேச்சு நாங்கள் கேட்கணுமா என்ற யோசனையானது அவர்களுக்கு எழும்பி இருக்கும். ஆகவே இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரானது ஆரம்பித்த பிறகு அமெரிக்காவினுடைய இந்த உலகத்துக்கு நான் தான் நாட்டாமி என்ற கனவானது வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சிருக்கென்றே சொல்ல முடியும். ஆகவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த உலகத்துக்கு தான் நாட்டாமி என்ற ஒரு பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் அதில் இருந்து கீழே இறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இஸ்ரேல் செய்கிறது தவறு, இஸ்ரேல் இடம்படுகொலை செய்கிறார்கள், இஸ்ரேல் போர்க்குற்றங்களை செய்கிறார்கள். ஆகவே ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவுக்கு எப்படி தண்டனையை கொடுத்தோமோ அதனை மாதிரியே இஸ்ரேலுக்கு தண்டனையை கொடுக்கணும் என்று அமெரிக்கா செய்யப்பட்டு இருந்தார்கள் என்றால் உலகத்தில் இருக்கிற நாடுகள் அமெரிக்காவை மதித்திருப்பார்கள், அமெரிக்காவினுடைய நற்பெயரானது உயர்ந்திருக்கும். ஆனால் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவானது சப்போர்ட் பண்ணி தன்னுடைய நற்பெயரை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு. நாட்டோவில் ஸ்வீடனானது இணைவதற்கான நெறிமுறைக்கு துருக்கியோட பாராளுமன்றத்தின் வெளியுறவு குழுவானது அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். இனி துருக்கியோட பாராளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் நாட்டோவில் ஸ்வீடனானது இணைவதற்கு ஒப்புதலை அளித்தார்கள் என்றால் நாட்டோவில் ஸ்வீடனானது இணைய முடியும். ஆனால் ஸ்வீடனானது நாட்டோவில் இணைவதற்கு நாங்கள் அனுமதியை கொடுக்கணும் என்றால் எங்களுடைய நிபந்தனைகளை பூர்த்தி செய்யணும் என்று துருக்கியானது சில கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அப்படி என்றால் அந்த கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டு விட்டதா என்று கேட்டால் அப்படி நிறைவேற்றப்பட்டதுக்கான எந்த ஒரு செய்திகளுமே வெளியே வரையில. துருக்கியோட கோரிக்கைகள் என்ன என்று பார்த்தோம் என்றால் ஸ்வீடன் நாட்டோடு இணைவதற்கு நாங்கள் அனுமதியை கொடுக்கணும் என்றால் எங்களை, அதாவது துருக்கியை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும், அமெரிக்கா தங்கள்
தங்கள்கிட்ட இருக்கின்ற அட்வான்ஸான F-16 ஃபைட்டர் ஜெட்டை துருக்கிக்கு தரணும். இந்த 2 கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் ஸ்வீடன் நாட்டோடு இணைவதற்கு நாங்கள் அனுமதியை கொடுப்போம் என்று துருக்கியானது சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்போ வரையும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட மாதிரி தெரியல. இப்படி இருந்துமே துருக்கியானது ஸ்வீடன் நாட்டோடு இணைவதற்கு அனுமதியை கொடுப்பதற்கான அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறார்கள். ஆகவே மறுபடியும் துருக்கியானது ரஷ்யாவோட முதல குத்தப் போறார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது. துருக்கி சொன்ன கோரிக்கைகளை அமெரிக்காவானது ஏற்றுக்கொண்டு அதனை நடைமுறைப்படுத்தின பிறகு துருக்கியானது ஸ்வீடன் நாட்டோடு இணைவதற்கு அனுமதியை கொடுத்தா பரவாயில்லை. ஆனால் அமெரிக்காவோட வாக்குறுதிகளை நம்பி இப்போதே அனுமதியை கொடுத்தார்கள் என்றால் அமெரிக்கா துருக்கியை மறுபடியும் ஏமாற்றி விடுவார்கள். எப்படி பின்லாந்தானது நாட்டோடு இணைவதற்கு துருக்கியானது அனுமதியை கொடுத்த போது, அதாவது அனுமதியை கொடுக்க முன்னம் எங்களுக்கு அட்வான்ஸான F-16 ஃபைட்டர் ஜெட் வேணுமென்று அமெரிக்காட்ட துருக்கியானது கேட்டபோது அதுக்கு அமெரிக்கா தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் பின்லாந்து நாட்டோடு இணைந்த பிறகு அமெரிக்கா துருக்கியை ஏமாற்றி விட்டார்கள். அதே மாதிரியே மறுபடியும் ஸ்வீடன் நாட்டோடு இணைகின்ற விஷயத்திலையும் துருக்கி அமெரிக்காவானது ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது என்னவோ அமெரிக்கா துருக்கி ஏமாற்றுகிறார்களோ இல்லையோ, ஆனால் துருக்கியானது ரஷ்யாவோட முதல குத்த போறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது. அமெரிக்காவோட உளவு பிரிவான CIA சீனாவோட தனது மனித உளவாளிகளோட திறனை மீண்டும் பலப்படுத்துவதற்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் CIAயோட முதல் இலக்காக இருக்கு. கொஞ்ச வருடங்களுக்கு முன்பு, அதாவது 2012 சீனாவில் CIAயோட உளவு வலையமைப்பை சீனாவானது சுற்று வளைத்து கைது பண்ணி இருந்தார்கள். அதுக்கு பிறகு சீனாவானது தங்களுடைய செக்யூரிட்டியை வெளிப்படுத்தி CIAயோட உளவுத்துறையானது சீனாக்கு வருவதை தடை பண்ணி இருந்தார்கள் என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலானது செய்தி வெளியிட்டிருக்காங்க. CIAயோட ஒரு சில உளவாளிகள் சீனாக்கு இருந்தாலும் மற்ற நாடுகளுக்கு அமெரிக்காவோட CIA ஆனது ஒரு வலையமைப்பாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனை மாதிரி சீனாக்கு செய்யப்பட முடியல, அதனை அமெரிக்காவால் செய்யவும் முடியல என்பது இப்போது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதனை செய்வதற்காண்டு தான் அமெரிக்காவோட CIA ஆனது ரொம்பவே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் அவர்களுக்கு வெற்றியானது கிடைக்குமா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு. அந்த அளவுக்கு சீனாவோட உளவுத்துறையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கின்றது. சீனாவோட பாதுகாப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கின்றது. உக்ரைனானது நேற்றைய தினம் ரஷ்யாவோட கிரிமியா பகுதியில் இருந்த ஒரு போர்க்கப்பல் மீது மிசைலை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த செய்தியை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்கள். இந்த தாக்குதலை மேற்கொண்ட உடனே உக்ரைனை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்கள். அந்த அளவுக்கு உக்ரைனானது இதனை செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான ரியாலிட்டியானது உக்ரைனுக்கு சார்பானதாக இல்லை. ரஷ்யாவானது அவுத்திகா பகுதியில் வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கிறார்கள். உக்ரைனில் இருக்கின்ற புறன் லைனில் ரஷ்யாவானது வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கிறார்கள். இதனை மறைக்கணும் என்றதுக்காண்டித்தான் உக்ரைனானது ரஷ்யாவோட கப்பல் மீது தாக்குதலை மேற்கொண்டு இருக்காங்க. சரி, உக்ரைனானது இப்படி தாக்குதலை மேற்கொண்ட உடனே ரஷ்யா இதனை வேடிக்கை பார்ப்பார்களா? சத்தியமாக கிடையாது. ரஷ்யா இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் உக்ரைன் மீது மோசமான பதிலடி தாக்குதலை செய்ய போறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கிற வகையில் ரஷ்யாவானது ஒடிசா பகுதி மீது குறிவைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ரஷ்யாவோட அடுத்த இலக்கானது ஒடிசாவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆகவே உக்ரைனானது ரஷ்யாவோட ஒரு கப்பலை அடித்துட்டு அதுக்கு பதிலாக தங்களுடைய ஒடிசா பகுதியை கொடுக்க போறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. அதுதான் பல வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு. ஏனென்றால் இந்த ஒடிசா பகுதியில் இருந்துதான் கிரிமியா பகுதி மீது தாக்குதலானது இடம்பெற்று கொண்டு இருக்கு. ஆகவே ரஷ்யாவானது இனி குறிவைக்கிறதாண்டால் இந்த ஒடிசா பகுதியை தான் குறிவைப்பார்கள். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உக்ரைனில் பல பகுதிகளில் ரஷ்யாவானது கைப்பற்றி இருக்கிறார்கள். அந்த பகுதிகள் மீது உக்ரைனானது தாக்குதலை மேற்கொண்டு அதில் முன்னேறி ரஷ்யாவை வெளியேற்றினா மட்டும்தான் உக்ரைனுக்கு வெற்றியானது கிடைக்கும். அதனை விட்டுட்டு ரஷ்யாவோட கப்பல் மீது தாக்குதலை நடத்துறதால உக்ரைனுக்கு எந்த ஒரு லாபமுமே கிடைக்க போறதில்லை. உக்ரைனுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்க போறதில்லை. ரஷ்யாவும் பின்வாங்க போறது கிடையாது. வீடியோவை முடிக்க முன்னம் அனைவரிட்டும் ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்படையாக சொல்லுகின்ற சேனல்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் எப்போ வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது. ஆகவே அந்த ஒரு சூழ்நிலை எங்களுடைய சேனலுக்கு மேற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த சேனலுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள். அந்த சேனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம். ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள்.